கைஸ், ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவோட 15th லைக் 25th ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி தெரியல. மதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால அவன் என்ன ஐடியா கொடுத்தான்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஓகே கேக் கட் பண்ணலாம், லைக் நம்மளே எல்லாமே வந்து நம்மளே வீட்டில் பண்ணி லைக் பெலூன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கேக் கட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ இவன் அப்படி பிளான் பண்ணிட்டா. என்கிட்ட பட்ஜெட் அவ்வளோ இல்லாதனால ஸோ லைக் வீடியோவும் பண்ணிடலாம். இதே மாதிரி எப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், பட் செலிப்ரேட் பண்ணிடணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் ஸோ நைட் என்ன பண்ணோம், இது லைக் நேற்று நைட் என்ன பண்ணோம்னா திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கேக்குக்கான என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா பலூன்ஸ் கொஞ்சம் அண்ட் பேப்பர்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எங்கள் வீட்டு கொஞ்சம் லைட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ திங்ஸ் எல்லாம் நான் இப்படி தான் வாங்கணும். அன்றைக்கினே என்னென்னா நான் கொஞ்சம் சில வேலைலாம் கொடுத்துட்டு போயிருந்தேன். என்னென்னா கொடுத்தேன்னா, இந்த ஆனிவர்சரி வந்து நாங்கள் கட் பண்ணி வைக்கணும், லைக் லெட்டர்ஸ் எழுதி அதை கட் பண்ணி வைக்கணும் அண்ட் பலூன்ஸ்லாம் ஊதி வைக்கணும், லைக் ஆல்மோஸ்ட் டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் பிளானாக இருந்துச்சு. பட் என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. லைக் நான் ஒருத்தையே என்னால் பண்ண முடியல. நான் வெறும் கேக் மட்டும் தான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தேவ் வந்து ஒர்க் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் லைக் தேவ் தான் வந்து எல்லாமே லெட்டர்ஸ்லாம் கட் பண்ணி பெலூன்லாம் வந்து ஊதி அதுக்கப்புறம் லைக் என்னோட அத்தை மாமா வெளில போனதுக்கப்புறம் இதெல்லாம் நான் போன கதை என்னன்னா, லைக் அவர் கோயிலுக்கு போக சொல்லியிருந்தோம். என்னன்னா அப்பா அம்மா வந்து கோயிலுக்கு அனுப்பிடணும், லைக் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. நீங்க கூட போகலான்ற மாதிரி. இவ்வளவு வந்து சரி நாங்களும் வரோம் அப்படின்னு தலையாடிட்டா. இப்போ இல்லை ஆக்சுவலி நான் பிளான் பண்ணதே என்னன்னா, லைக் ஆக்சுவலி இது பிளானா இல்லை, அத்தை மாமா அத்தை வந்து ஒர்க் போயிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து லைக் எல்லாமே செட் பண்ணிட்டு அவங்க கூடயே வெளில போகலாம் அப்படின்றது தான் பிளான் ஆச்சு. பட் அது என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அந்த ஒர்க்லாம் பண்ண முடியல இல்லையா? அதனால வந்து இந்த டைம் தான் இவங்க வெளில போகிற டைம் தான் அந்த ஒர்க்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இவன் வந்து போகிறோன்ற ஐடியாவில் நின்றுட்டா. பட் நான் வந்து அப்படி பண்ணோன்னா போச்சு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அட்டம் பிடிச்சி வர முடியாதுன்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். சண்டை போட்டு தான் இருந்தேன்னு நினைச்சேன். லைக் சண்டை போட்டேன். அப்பா வந்து சண்டை போட்டு போயிட்டாரு. அம்மா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் இவ்வளவு வந்து அழுறாங்க, வா போலாம் என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கா ஐயோ பண்ணதெல்லாம் வேஸ்ட். நான் என்ன சொன்னேன், நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணேன்னா, நம்ம சீக்கிரம் டக்குன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு நம்மளும் போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீச் ஆகிட்டு. ஏன்னா மேடம் ஊர் சுத்துறதுலாம் பிடிக்கும், லைக் வெளில சுத்துறதுலாம் பிடிக்கும். அதனால அந்த மாதிரி அப்படி இல்லை, அதை தாண்டி அத்தை அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாமா வந்து ஒரு மாதிரி ஐயோ வெட்டிங் டே அன்னைக்கு கூட அழுணுமா, அழ வைக்கிறாங்களே பசங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி ஓகேவா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு பட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட் சீரியஸ்லி சொல்கிறேன், அவங்க போயிட்டு வந்த நேரம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அது வந்து ஃப்ளாப் பிளான் கரெக்டாக இருந்துச்சு. லைக் அவங்க என்னன்னா நான் விடவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போகிறத விட எனக்கு இது வந்து ரொம்ப பெருசு. அவங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், இதுலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் இதை பண்ணி ஆகணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். ஸோ எவ்வளோ அழகான அழுதா கூட பரவாயில்ல, நான் போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கட்டுப்படுத்திட்டு நான் எப்படியோ ஒரு 6:30 நாங்கள் 4 to 5 o'clock போகிற மாதிரி அவங்க பிளான், 4:30 போகிற மாதிரி பிளான். 6:30 வரைக்கும் அவங்க போகாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. 6:30 வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாங்க. நானும் அடம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. போன அடுத்த செகண்ட்லேருந்து முதல் கத்த ஆரம்பிச்சா ரெடி. அவங்க போயிட்டாங்க. உள்ள லாக் போட்டு ரூமில் இருந்தேன். ஸோ ரெடி பண்ணுறேன் அப்படின்னு லைக் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டா. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்னெல்லாம் பண்ணோம்னா, ஸோ பண்ண வேலை எல்லாமே ஸோ வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோலேயே லைனாக வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கூத்தெல்லாம் பண்ணி தான் நாங்கள் இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி எங்கள் அப்பா அம்மாவோட லைக் இவளோட மாமியாரோட ஆனிவர்சரி இவ பிளான் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். பெருமையா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உள்ளதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்டர்டைன்மெண்டிங்காக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் லைக் எக்கனாமிக் வைஸாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் வந்து இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எங்கள் ஃபேமிலியில் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல மெமரபிளான வீடியோ எடுத்துருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் உனக்கும் தான். ஸோ இந்த வீடியோவில் தான். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ subscribe to our channel and thanks for the support. நீங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் மூலமா கனெக்ட் ஆகுறது ரொம்ப நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. எஸ் கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ தனியா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு. லைக் எங்களுக்கு ஏதோ நாங்க வந்து ஏதோ ஃபோன் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சாவது சொல்லி கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Ta-da. பாய்.